Hi friends, welcome to Tago Day to Day channel. எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஜீன் பேண்ட்டை வச்சு எப்படி ரோப் பேக் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த சேனல்ல புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு ஒரு ஓல்டு ஜீன் பேண்ட்டை வச்சு எப்படி பேக் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல ரெண்டு காலுக்குமே அதே அளவுக்கு 15 சென்டிமீட்டர்ல கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பேண்ட் காலையும் நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு மேல ஒரு 3 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு இந்த ரெண்டு கால் பிட்டையும் தனியா எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த பேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஆகும். நம்ம கட் பண்ண இந்த ரெண்டு பீஸ் இங்க இருக்கு. இது மேல வைப்போம். இந்த ரெண்டு கால் பிட்டு இவ்வளவுதான் நமக்கு தேவையான கிளாத். இப்போ இந்த பீஸ்ல தனியா இதையும் ஃபோல்ட் பண்ணி இங்க ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அந்த சைடு ரெண்டு சைடுமே ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ல கரெக்டா வந்துடும். நம்மளுடைய ரெண்டு பிட்டை இப்போ ஃபர்ஸ்ட் தைக்க போறோம். தைக்கும்போது இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இங்க ஒரு ஸ்டிச், அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச். இந்த கிளாத்லயும் இதே மாதிரி ரெண்டு சைடும் தைச்சிட்டு காமிக்கவா? ஒரு ஃபோல்ட் பண்ணி அடுத்த ஒரு சின்ன ஃபோல்ட்ல நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க கைஸ், பாதி அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம எங்க தைச்சோமோ அதே சைட்ல இங்கேயுமே ஒரு பாதி அளவுக்கு இது ரெண்டையும் ஒண்ணாக்கி ஸ்டிச் போட்டுக்கலாம். போதும், பாதி அளவு ஸ்டிச் போட்டாச்சு. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபோல்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பெல்ட் பீஸ் ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம பெரிய கிளாத்தை ஸ்டிச் பண்ணலாம். ரோப் பேக்குக்கு அப்படின்னு சொன்னா எல்லா கடைகளையுமே மேக்ஸிமம் இப்போ கிடைச்சிருக்கு. நான் இந்த ரோப்ல இருந்து ரெண்டு இந்த மாதிரி பிட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேக்ல நம்ம இது ரைட் ஹேண்ட் சைடு, இது பேக் சைடு ஒரு 3 இன்ச்சு போல தள்ளி இங்க ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த ரோப் இப்படி ஃபோல்ட் பண்ணி உள் சைடு வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் போடுறது இந்த சைடு ஒரு ஸ்டிச், இங்கேயும் அதே மாதிரி 3 சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு சைடு ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறம் பாருங்க, தெரியுதா? இப்போ நம்மளுடைய ஓப்பன் சைடு இப்படி இருக்கு. இது ஒரு ஃபோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அங்க ஒரு ஸ்டிச் போட்டு ஃபுல் ரவுண்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு. பேக் ரெடி. இப்போ இந்த ரோப்ல சேஃப்டி பின் இந்த மாதிரி கோத்து ஒன் சைடு இங்க ஃபோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டு உள்ள விட்டு ஃபுல்லா ஒரு தடவை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எந்த சைட்ல இருந்து விட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ரோபை நம்ம எடுத்தோம். இந்த ரோப்ல இருந்து இங்க விட்டு வச்சுக்கோங்க. விட்டுட்டு
சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சுன்னா மிஷினில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இந்த சைட்லேயுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சைடும் இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. நம்ம பேக் இப்போ ரெடி. உள்ள திங்ஸ் வச்சு சுருக்கணும்னா என்ன முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை ஸ்டிச் பண்ணிடலாம்.